ஹலோ வியூவர்ஸ், டெக்னோவா சயின்ஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு கிட்டை எப்படி பில்டு பண்றது அப்படிங்கறத பத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். வாங்க இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்டை எப்படி பில்டு பண்றேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சர்க்யூட்ஸை நான் அசம்பிள் பண்ண போறேன். இந்த கிட்டை நம்ம என்ன பண்ணியாச்சு, அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த கிட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத பார்க்கலாமா? ஸோ இங்கே நம்ம பவரை ஆன் பண்ணுறோம். ஸோ ஆன் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு லேம்ப் இருக்கு, அந்த லேம்ப் ஆன் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சன்லைட்டோட வெளிச்சத்தை, அதாவது நம்ம ரூம் லைட்டோட வெளிச்சத்தை கட் பண்ணுறேன். கட் பண்ண உடனே இந்த லேம்ப் என்ன ஆகும் அப்படின்னா ஆன் ஆகும். இந்த கிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸை பத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறலாம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் கிட் மூலமா நமக்கு என்ன யூஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த கிட்டு மூலமா நமக்கு பாத்தீங்கன்னா பவர் சேவ் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். அதாவது அன்வான்டா லைட் சோர்ஸ் இருக்கும்போது நம்மளோட வீட்லயும் சரி இல்ல ஸ்ட்ரீட்லயும் சரி அன்வான்டா எந்த இடத்துல ஒரு லைட் க்ளோ ஆகிட்டு இருக்கோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். டார்க் பொசிஷன் வந்த உடனே சன்லைட் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும். ஸோ இது மூலமா நமக்கு அதாவது பவர் எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜை நம்ம நம்மளோட குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே கொடுக்கறதுக்கு நம்மளோட டெக்னோவால அதுக்கான ஸ்கோப் அப்படின்றது இருக்கு. ஸோ இது மாதிரியான எலக்ட்ரானிக்ஸை ஹேண்ட்ஸம் ட்ரைனிங்கா நம்மளோட டெக்னோவால என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸுக்கான டெமோ கிளாஸ் அப்படின்றது நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களோட குழந்தைகளுக்கும் இது மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜை சின்ன வயசுலயே கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஸோ நம்மளோட டெக்னோவால இருக்கக்கூடிய ஃப்ரீ கிளாஸ்ல ஜாயின் பண்ணி நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த டெமோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட இயர்லி ப்ரோக்ராம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.